எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் என்று கம்பராமாயண சொற்பொழிவு எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த மேடையின் மீது ஒரு புறத்தில் ஒரு மரப்பலகையையும் அதன் மேல் பட்டு துணியையும் விரித்து காத்திருப்பார்கள். காரணம், கண்ணுக்கு புலப்படாமல் சூட்சும ரூபத்திலே அங்கே ஆஞ்சநேய பெருமாளும் வந்து அமர்ந்து ஸ்ரீராமனுடைய புகழை கேட்பதாக ஐதீகம். அப்படி ஒரு பக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு ராமபிரான் மீது. ஸ்ரீராம நாமத்தை ஒன்றே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பக்தரான ஆஞ்சநேய சுவாமிக்கு இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா. நீலகிரி மாவட்டம் உதகை மார்க்கெட் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு கடந்த 10 நாட்களாக உற்சவம் நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் ஆஞ்சநேய சுவாமி அருள் பாலித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று பிரதான நிகழ்ச்சியான ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை முதலே ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இன்று ராஜ அலங்காரத்தில் அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழிபாடுகளில் பொதுமக்கள், பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் அரசின் கட்டுப்பாடுகளை மதித்து இந்த வழிபாடுகளில் பங்கேற்று வருகின்றனர்.